ஜி என்கிற ரத்னாச்சலம் அக்ரஹார பிதாமகர். உங்கள் பெற்றோர் குலதெய்வ பெயரை உனக்கு இட்டாலும் இன்றளவும் அனைவருக்கும் ஜி என்றே நீ அறியப்படுகிறாய். இந்த ஜிக்கு அண்ணா, அப்பா, தாத்தா, மாமா என்ற பல அடைமொழிகள் இருந்தாலும் எல்லோராலும் போற்றப்படும் உயர்ந்த இடத்தில் உன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளாய். ஆரம்ப நாட்களில் பிஎன்ஆர் மற்றும் எம்ஆர்எஸ் என்ற இரு கால விருட்சங்களுக்கிடையில் உன்னை உருவகப்படுத்தி கொண்டாய். இதனால் நல்லறம் என்றும் உன்னிடத்தில் நிலை கொண்டு இருந்தது. இன்றைய தலைமுறையினர் உன்னிடம் கற்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பல உண்டு. அவற்றில் சிலவற்றை இங்கு குறிப்பிட்டு கூற விளைகிறேன். எந்த ஒரு தருணத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத தன்னலமற்ற பண்பாளன் நீ. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உனது உழைப்பும் பங்களிப்பும் பிஹைண்ட் தி சீனாகவே இருக்குமாறு அமைத்துக் கொள்ளும் நமது அக்ரஹாரத்துக்கு வருகை புரிவோர்களிடத்தில் நீ குசலம் விசாரிக்கும் பாங்கும் சிவராத்திரி உற்சவத்தின் பத்திரிகையோடு நீ அனைவருக்கும் எழுதும் கடிதத்திலும் உனது வாத்சல்யம் வெளிப்படும். நீ கடந்து வந்த பாதையில் விவசாயம், கார் ஓட்டுநர், வியாபார கணக்கு, நலபாகம் போன்று பன்முகங்கள் உண்டு. அனைத்திலும் உனது தனித்திறனை என்றுமே பதித்திருக்கிறாய். உனது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு கிரேசி மோகன் கூட உன்னிடம் யாசகம் செய்யவில்லை. திருவாரூர் தாரகையை நீ கரம் பற்றியதால் உனது வாழ்க்கை வளமானது. திருப்பதியில் கூட அலர்மேல் மங்கை தாயார் கீழேதான் உள்ளார். ஆனால் இன்று வரை உனது இருந்தால் அலமேலுவின் கை ஓங்கி உலகளந்து கொண்டுள்ளது. தம்பதியருக்கு உங்கள் தாம்பத்தியம் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. நமது அக்ரஹாரத்தின் பிதாமகனாய் என்றும் நீ எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பேற்றை எங்களுக்கு அருள எல்லாம் வல்ல ராஜலிங்கமூர்த்தியை வேண்டி வணங்கி இந்த வாழ்த்து மடலை உனக்கு சமர்ப்பிக்கிறேன்.